ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபரிவா சரணம். நாளை பிப்ரவரி 22 சஷ்டி விரதம். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மாத சஷ்டி. சஷ்டி என்றாலே அது முருகனின் அருள் முழுமையாக பொங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனால் இந்த மாசி மாத சஷ்டி இன்னும் ஒரு ரகசியம் கொண்டதாகவே இருக்கும். அது உங்களுடைய தலையெழுத்தை நேரடியாக திருப்பி மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி நமக்கு வேண்டியதை நம்ம அடைந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். நாளை விரதம் இருக்கக்கூடிய சக்தியும் நாளை செய்கின்ற ஒரு பரிகாரத்தின் சக்தியும் ஏறக்குறைய சமமாக இருக்காது. ஒரு புறம் 6 நாட்கள் விரதத்தின் பலன், மற்றொரு புறம் நாளை செய்யக்கூடிய ஒரு நாள் பரிகாரத்தின் பலன். இந்த பரிகாரம் அதை விட ஒரு அதிகமான ஒரு சிறப்பையும் அதிகமான ஒரு பலனையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இது பலருக்கும் தெரியாத ஒரு செயலாகவே இருக்கும். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பேசப்போகிறோம். அதனை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நாளை பிப்ரவரி 22 சஷ்டி விரதத்தின் சிறப்பு. சஷ்டி நாள் முருகன் பிறந்த நாளாக கருதப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஒரு சஷ்டி நாள். அதே நேரத்துல கெட்ட சக்திகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பரிகார பலன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பிரார்த்தனைகள் நேரடியாக ஏற்கப்படக்கூடிய ஒரு நாள். இந்த மூன்றும் நாளைய நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். மாசி மாத சஷ்டி மிகவும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. ஏன் தெரியுமா? இந்த மாசியில் சூரியனும் சந்திரனும் சமநிலைக்கு வரும். முருகன் என்றாலே அவர் ஒளி, அறிவு, வெற்றி, திருமணம், வேலை, கடன் தீர்வு இவற்றுக்கே தெய்வமாக இருப்பார். நாளை இந்த அனைத்து துறைகளிலும் ஒரு கதவானது திறக்கப்படும். அந்த ஒரு கதவை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்ததை நாளைய நாளில் நிச்சயமாக சாதித்து விட முடியும். எனவே நாளைய நாளில் நீங்க தவறவிடக்கூடாது. நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நாளைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நாளைய நாளில் முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். விரதம் என்பது உங்களுடைய உடலை சுத்தப்படுத்தும், மனதை ஒளிமயமாக்கும், பிரார்த்தனையை நேரடியாக கொண்டு செல்லும். முருகனுக்கு நாளை விரதம் இருந்து வழிபடும் பொழுது கோபம், பதட்டம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும். எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். கடன் சுமை எதுவாக இருந்தாலும் குறைந்துவிடும். தடைப்பட்ட வேலைகளானது மீண்டும் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். குலதெய்வ அருளானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதியும், தம்பதி பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய நல்ல ஒரு நேரத்தையும் இந்த விரதமானது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த 6 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளை தவறவிடக்கூடாத சில விஷயங்கள். சிலருக்கு உடல் காரணம், இன்னும் சிலருக்கு வேலை நேரம் காரணமாக விரதம் இருக்க முடியாம இருப்பீங்க. இன்னும் சிலருக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள், குடும்பத்துல பொறுப்புகள், இன்னும் சிலருக்கு ஆரோக்கியமோ இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு சரியில்லாம இருக்கும். அதனால உங்களால விரதத்தை தொடர்ந்து உங்களால தொடர்ச்சியாக பண்ண முடியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு நாளை இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். 6 நாள் விரதத்திற்கு சமமான ஒரு பலனை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் முருகனின் அருள். நாளை இந்த ஒரு நாள் செய்கின்ற பரிகாரம் நம்முடைய மனதில் பல வருடங்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனையை முடித்து வைப்பதற்கு மிக பெரிய அளவில் நமக்கு உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதையுண்ட அதிர்ஷ்டத்தை வெளியே இழுக்கக்கூடிய ஒரு சக்தியானது இந்த ஒரு செயலுக்கு நிச்சயமாக இருக்கும். தலையெழுத்தை நீக்கிவிடும். தலையெழுத்தை மாற்றி உனக்கு பிடித்த இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள், பட்ட சோதனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாம உன்னுடைய தலையெழுத்தை மாற்றியும் அமைப்பார். தடைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகன்றுவிடும். அதனால தான் சொல்லுவாங்க, சஷ்டி நாளில் ஒரே ஒரு தீபமானது போதும். அந்த ஒரு தீபம் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபமாக இந்த ஒரு தீபமானது இருக்கும். நாளை விரதத்தை விட அதிக சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன தெரியுமா? முருகனுக்கு சிவப்பு திரி தீபம், அதுவும் ஓம் சரவண பவ மந்திரம். இந்த 2 மட்டும் போதும். நாளைய நாள்ல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரகசியமாக கருதப்படும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சிவப்பு நிற திரி, சிவப்பு கம்பளத்துடன் வெள்ளை எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஏன் நம்ம சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா, முருகனின் சக்தி அக்னி, அதனுடன் செவ்வாய் கிரகம் இந்த 2ம் சேரும் பொழுது மிகப்பெரிய அளவுல நமக்கு நன்மைகள் ஏற்படும். சிவப்பு நிறம் நேரடியாக அந்த சக்தியை கவரக்கூடிய ஒரு மகிமையை பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க சிவப்பு நிறத்தை வைத்து செவ்வாய் பகவானையும் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வழிபடும் பொழுது செவ்வாய் பகவானின் ஆசையும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, நாளை மாலை நேரத்துல
6:15 மணியிலிருந்து இரவு 8:30 மணிக்குள் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு காந்த நேரத்தில் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். தீபத்திற்கு முன்பு அமர்ந்து 21 முறைகள் ஓம் சரவண பவ அப்படின்னு கூறிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூறி வழிபட வேண்டும். ஏன் 21 முறைகள் கூறணும் அப்படின்னா, அக்னி 7, வெற்றி 7, நலம் 7 இந்த மூன்றின் சங்கமமாக இருப்பதுதான் அந்த 21. அப்படிப்பட்ட 21 எண்ணிக்கையில் நீங்க கூறி வழிபடும் பொழுது அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இதனால் உங்களுடைய தலையெழுத்து எப்படி தெரியுமா மாறும்? இந்த ஒரு பரிகாரம் சனி பகவானின் தாக்கத்தை முழுவதுமாக உடைத்துவிடும். 7 சனியோ ஜென்ம சனியோ எதுவாக இருந்தாலும் அந்த சனி பிரச்சனைகளை முழுமையாக நீக்கி அமைக்கும். ராகு கேது பிரச்சனைகள் அமைதிக்கு கொண்டு வந்துவிடும். இதுவரைக்கும் ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது. ஆனா அவர்களுக்கு யாராலும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு நாளை உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது பிரச்சனைகள் ஒரு முழுமையான ஒரு தீர்வை அடைந்துவிடும். தடையாக இருந்த வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு திறக்கும். மனதில் இருக்கக்கூடிய இருளானது உங்களுடைய வாழ்வை விட்டு அகன்று ஓடிவிடும். வீட்டில் பிரச்சனைகளானது குறைந்துவிடும். புதிய வேலை வருமானம் அது வருவதற்கான ஒரு தொடக்கமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். திருமண தடையானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். எதிர்ப்பு சக்திகள் எதிரிகளாக இருந்தவர்கள் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். தலையெழுத்து மாறும் என்பது உருட்டி கொண்டே இருந்த வாழ்க்கை திடீரென சரியாகிவிடும். இதுவரைக்கும் எழுந்து நிற்காத ஒரு வாழ்க்கை இனி உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்காக தனியாக போதுமான அளவுக்கு பணமும் போதுமான அளவுக்கு தொழிலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கான ஒரு சரியான முறை என்ன தெரியுமா? முதலாவதாக ஒரே ஒரு தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவும் சிவப்பு நிற துணியை வைத்து அந்த ஒரு தட்டு முழுவதும் சிவப்பு நிற துணியால் நீங்கள் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதன் மீது தீபத்தை வைத்து எண்ணெயை ஊற்றிக் கொள்ளுங்கள். அதுவும் எள்ளெண்ணெய் தீபமாக இருந்தால் இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும். அப்படி அந்த தீபத்தை வைத்து எண்ணெயை ஊற்றி 6 பூக்களை நீங்க இந்த தீபத்தை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள். சஷ்டி என்பதற்கு உகுந்த எண் அப்படின்னா அது 6. அப்படிப்பட்ட எண்ணிக்கையில் நீங்க பூக்களை வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக முருகனின் புகைப்படத்தை வைத்து முருகனின் புகைப்படத்தையும் அதில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக அந்த நேரத்தில் சுற்றி யாரும் இருக்கக்கூடாது. உங்கள் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் வீட்டில் வைத்து செய்தாலும் போதுமானது. எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. அதற்கப்புறம் தீபத்தை ஏற்றுங்க. 21 முறை ஓம் சரவண பவ அப்படின்னு கூறிய மந்திரத்தை கூறி பாருங்கள். முடிந்ததும் 2 நிமிடம் கண்களை மூடி நீங்க முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை இந்த ஒரு பரிகாரம் ஒரு சாதாரண பரிகாரமாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு பரிகாரமாக மாறிவிடும். நாளை மாசி சஷ்டி என்பதால் முருகன் நேரடியாக பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் விரதத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த ஒரு பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் அதிக வேகத்தில் நிறைவேறிவிடும். நாளை உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். முருகனின் அருள் வெள்ளமாக பாயக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.